இந்த இமேஜை ரீசெண்டாக நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இது என்னென்னு கேட்குறீங்க? வேற ஒன்றும் இல்லை, ராகுல் காந்தி இந்திய தேர்தல் ஆணையம் மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. என்ன குற்றச்சாட்டு தான் கேட்குறீங்க? மகாராஷ்டிராவில் போலி வாக்காளர்கள் ஒரு 45 லட்சம் மக்களை உருவாக்கியிருக்காங்க. போலி வாக்காளர்கள்னால் என்ன அப்படி தானே கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை, ஒரே அட்ரஸில் 20-30 பேர் இருப்பாங்க. அப்படி இல்லையா, அந்த ஃபோட்டோ இருக்கும், ஆனால் அந்த ஃபோட்டோவில் ஆள் லைவாக இருக்க மாட்டாங்க. அது யாருனே தெரியாது அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அட்ரஸை பார்த்தீங்கன்னா ஏபிசிடியை தலையில் பரட்டி போட்டு கோழி களைச்சி போட்ட மாதிரி HAJK ABCD ZXYZ அந்த மாதிரி குழப்பி இருக்கும். இதுதான் அட்ரஸாக. மகாராஷ்டிராவில் மக்கள் தொகையை விட வாக்காளர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அதாவது மகாராஷ்டிராவில் ஒரு 2 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு குத்து மதிப்பாக வச்சுக்கிட்டோம்னா வாக்காளர்கள் எண்ணிக்கை 2,40,00,000 அந்த மாதிரி இருக்குது. மகாராஷ்டிராவில் மட்டும் இல்லை, பெங்களூரில் மகாதேவ்புர அப்படின்ற ஒரு தொகுதியிலையும் 1,00,000 ஃபேக் ஓட்டர்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த தேர்தல் ஆணையம். ஸோ ராகுல் காந்தி இது எல்லாத்தையும் ஒரு டாக்குமெண்ட்டாக க்ரியேட் பண்ணி தான் தேர்தல் ஆணையம் மீது இந்த குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், நம்மளோட ஓட்டுமே வேறு யாருக்கோ போகலாம். நம்மளோட வீட்டு அட்ரஸில் நம்ம வீட்டு அட்ரஸ் இருக்கும், அதில் வேறு ஒருத்தனோட ஃபோட்டோ இருக்கும், நம்ம பேர் இருக்கும், வேறு ஒருத்தனோட வீட்டு அட்ரஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்குமே இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கலாம். தேர்தல் ஆணையத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ராகுல் காந்திக்கு ஒரு ஆதரவு கேட்டு தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணிகிட்ருக்காங்க. இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் கிளிக் பண்ணி உங்களோட ஆதரவை தெரிவிங்க. ஒருவேளை நான் சொன்ன விஷயத்தில் ஏதாவது தவறு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.